குட்டியம்மா நல்லா காற்றடிக்குதுல்ல, நல்லா வந்தோம். தூக்கத்தை போடு கொஞ்ச நேரம் தூங்க எல்லாம் வரும். இந்த டைம் நல்லா காற்றடிக்க டைம். வெயில் இன்றைக்கி படு வெயில் அடிக்கிறது. எவனுக்கு கிணத்துக்குள்ளே எதுவும் எட்டி பார்க்குறீங்களா? யாரும் இல்லையே இந்த பக்கம். நம்ம செம்மர பாண்டி தூங்கிட்டேன். சில்வா தூங்கிட்டாடா, கருவச்சி தூங்கிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கடா, வெயிலில் மேய்ங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். இன்றைக்கி வந்ததே லேட்டுங்க. வயக்காடுக்கு வந்து தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ வீட்டிலேருந்தே கொஞ்சம் லேட்டத்தை கிளம்பணும். அதில் நேராக புட்டிங்கி போட்டு பறந்துக்கு மாட்டாங்க பசியில் வந்து இங்கே வந்து பேசாமல் ஒரே வந்து அடைஞ்சிக்கிட்டாங்க. இப்போ தான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பொறுத்தனா வெளியே போயிருந்தால் நல்லா மேய்கிறாங்க. வேறு கொஞ்ச நேரம் நிழல் போடுவோம். இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குதுங்க. கருவச்சி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டியா? எல்லாம் திருப்பி உள்ளே போகிறாங்க. கருவச்சி மேய போகிறாங்க. எங்கடா ஸ்கைஃபாலை காணோம்? நண்டு இருக்கா? வேரி ஸ்கைஃபாலு பைவில் ஆளை காணாமே. ஒன்றைத்தான் காணான்னு தேடிக்கிறேன். எங்கிட்ட இருந்தேன்? எங்கிட்ட பின்னாடி படுத்து கிடந்தியா? பைவில் எங்கிட்ட விட்டுட்டு வந்துட்டோமோ நினச்சிருக்கேன். போ பொறுமையாக போ, ஒன்றும் அவசரம் இல்லை. வீட்டில் நல்லா தண்ணி குடிக்க விட்டுங்க. ஏன்னா ரொம்ப ஓட்டம் பிடிப்பான்ட்டு தண்ணி குடிக்க விட்டால் ஓட மாட்டான். பாரு தண்ணி நல்லா குடிச்சுட்டா பயவில்லை. ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உண்டுட்டாங்க. அதே மாதிரி நேற்று சாயந்தரம் லைட்டாக சாரல் விழுந்துச்சு. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஆனால் நல்லா மின்னல் சுற்றி எல்லா இடத்துலையும் மின்னல் வெட்டிக்கிட்டே இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக. இன்றைக்கி வந்தால் வரலாம். ஏன்னா இன்னையிலேருந்து மழை ஒரு 2-3-4 நாளுக்கு மழை இருக்குன்ட்டுருக்காங்க. பார்ப்போம் எப்படி பெய்யுதான்னு பார்ப்போம். காலையில் நான் மோட போட்டுச்சு. இப்போ தான் அங்கே வெயில் அடிக்குது. இதுக்கு அப்படி ஓடியாடுற நாய் எங்கேயோ குலைக்குது. அங்கே இருக்க குலைக்கு அப்படி பையனுக்கு ஓடியாரா அவர். இம்மா நாய் குலைக்குதுமா, நாய் கடிக்க போதுமா? கிரேஷே கிரேஷே ரொம்ப அமைதியாக இருக்க. ஆனால் ஆக்ரோஷமாக ஏதாவது சம்பவம் பண்ணி விட்ரு. இந்தா உனக்கு ஒரு வேப்பங்குலை, அவளுக்கு ஒரு வேப்பங்குலை. தான் இந்த பார்க்க போகிறாங்க. வந்துட்டா ஒரு ரோசக்காரி ரோசியாக வந்துட்டா. அவளுக்கு ஒன்று எடுத்து தின்று 2 பேர்த்தியே வேடிக்கை பார்க்குற அவர். அவள் வேப்பங்குலை திண்டு பழக்க ஆச்சே. இதுக்கு தும்புறீங்க. இன்றைக்கி நம்ம கூட்டத்தில் 2 ஜீவராசிகள் குறையுது. அது யாருன்னா நம்ம நிறையும் கன்னிக்குட்டி பெண் குயின். அது 2ம் பயவில் அவுத்து விட்டேன். எல்லாம் தண்ணி குடிக்க விட்டு பாட்டிக்கிட்டேன். இது 2 வீட்டுக்கு பின்னாடி போய் மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் பற்றி கம்மாவுக்குள்ளே வரேன். அப்புறம் என்னடா 2 குட்டி குறைஞ்சி பார்க்குறேன். இவங்க 2 பேர். அப்புறம் வீட்டில் ஒரே அம்மாட்ட சொல்லி வீட்டில் கட்டி போட்டு பாட்டியாச்சு. பயவில் அவுத்து விட்டேன். எங்கடா சுற்றுறாங்க பசி மயக்கத்தில். கொஞ்சம் லேட்டானா 10 நிமிஷம் லேட்டாக போன போதுங்க பறக்கிறாங்க பயவுள்ளைங்க. ஆனால் தோட்டத்தில் புல் கிடக்கு. இன்றைக்கி எப்படி பட்டியாக இருக்க மாட்டாது, ஜாலியாக இருப்பாங்க. ஆகா நல்லா வீட்டில் வகை வகையாக புல் வரும், தண்ணி வரும், நல்லா ஃபேன் காத்திருக்கும், நல்லா விட்டத்தை போனது படுக்கலான்னு அவங்க கத்தாமல் ஜாலியாக இப்போ உட்காந்துட்டாங்களாம். நான் தான் சரி அப்புறம் வந்து தான் எண்ணி பார்த்தேன். சரி விட்டு என்கிட்ட வீட்டில் பத்திரமா தான் சரித்தான்னு விட்டேன். நம்ம ஜூலி அம்மா போனா அவள் கூட. அவள் அந்த சில்லுக்கு போனான். அவங்க 2 பேரும் ஓடியான்ட்டாங்க. பயவுள்ளைய நம்ம கன்னிக்குட்டி மேலே அதுவும் நின்றுக்குச்சு. இப்போ தான் அங்கே கெட்டாங்க கூட்டி போடுறது. பயவுள்ள இப்போ மூணு எஸ்கேப் ஆயிடுது. மற்றவளை மாட்டி விட்டு விடுவேன்னு தெரியுறா. அண்டே பழுனே வந்து முதல்ல வந்து சீட்டை பிடிச்சிங்க. வெயில் அடிக்குதா? இதுக்கு அப்போயே சொன்னேன் நில்லுன்றேன். அண்டே இப்போ லுக்கே வேறு லெவலாக இருக்குண்டே. பார்க்குற பார்வையில் தினுசாக இருக்குது. நெத்து இல்லை இங்கே என்ன இருக்குது? கிட்ட வர ஒரு நம்பிக்கை இல்லாமல் அடுத்தாரு. நண்டே இருந்து தரமாட்டேன்னா நான் நண்டு உள்ள பெயிண்ட்டு பார்த்தீங்களா? அந்த கொம்பு பெயிண்ட் அப்படியே அந்த கரெக்டாக அழியாமல் வச்சுருக்கா கெட்டிக்காரி. மைக்ஸிட்டே மயக்கா நல்லா ஜாலியாக இருக்கா. அவங்க மக வீட்டில் விட்டால, அதனால் பயவில் கத்த தேவையில்லை, கத்திக்கிட்டே திரிவா. என்ன தான் மேய்ஞ்சாலும் நம்ம புது மாப்பிள்ளை வந்து லைட்டாக ஒடுங்குறாங்க. ஏன்னா அந்த அலைச்சல் பயவில் வெயிலுக்கு எதுக்கு ஒத்துக்கிற மாட்டேன்ட்டுது. ஏன்னா விட இப்போ கொஞ்சம் லைட்டாக கிறங்கிட்டான் பயவுள்ள. இன்னும் ஆடே வரட்டில், வெயிலுக்கு சேரலை. ஏன்னா அவங்க ஏரியாவில் ஒரு மாதிரியாக இருக்கும், நம்ம ஏரியாவில் ஒரு மாதிரி இருக்கும். இனிமேல் நம்ம கடாக்கு அந்த ஆட்டுக்கு வைக்கிற மாப்பிள்ளை கடாக்கு மட்டும் கண்டிப்பாக கையார நைட்டு வச்சே ஆகணுங்க. அது வைக்கலாட்டினா ரொம்ப பயவுள்ள ஒடுக்க ஆரம்பிச்சிருவான். கொஞ்சம் கண்டிப்பாக பருத்தி விதை வைக்கணும். அது போக அரிசி அது எப்படி கரெக்டாக பார்த்து வைக்கணும். இல்லாட்டினா நம்ம கை தீவனமாக கலந்து வைக்கிறோன்னா அப்படி கூட வைக்கலாம். அந்த உலர் தீவனம்ன்றாங்க, அது கூட வச்சாலும் வைக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒடுக்கும் வெயில். ஏன்னா நடந்துக்கிட்டே இருக்கா. அவங்க ஊர் மேட்சை வேறு எப்படி கூட இருக்கலாம். நம்ம ஊருக்கு அப்படி கிடையாது. பயவோட நடந்துக்கிட்டே திருணும். ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சொல்ல முடியாது, 3 கிலோமீட்டரு. திடீர்னு வெயில் காலம் வந்தால் பங்குனி சதுரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கணும். அப்போ தாங்காது. கொம்பேன் பயவில் அவன் 6 பல்லில் அவன் தாங்கிக்கிட்டான். இது வந்து கொஞ்சம் இலக்கடை வேறு, அதனால் இன்னும் அவளுக்கு பழக்கம் இருக்காது. நம்ம கொஞ்சம் கையறம் கொடுத்து ஊக்கம் கொடுத்தாதே எப்படியோ ஒரு 2-3 மாதம் ஒடுங்கி தான் தேரும். ஒடுங்கி தேருது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒடுங்க விடக்கூடாது. ஏன்னா மாப்பிள்ளை கடாவா ஒடுங்கிட்டாருன்னா அப்போ ஆடு கரெக்டாக விரட்டையும். கைத்தீவனம் ஏதாவது வாங்கி வைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சுங்க. வேறு வழி இல்லை. உங்களுக்கே தெரியுதாங்க வந்து அந்த 1 வாரம் டிஃப்ரெண்ட்டு. லைட்டாக உடம்பு குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஏன்னா அவனுக்கு கால் ரொம்ப தூரம் நடக்கனால அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. பயவில் போனால் வீட்டில் போனால் பொசுக்குன்னு படுத்துவியா வேறு. ஆனால் மேய்கிறா வெயில் ஒத்துக்கிறது. முட்டி போட்டு அழகாக மேய்கிறா. இழைக்க மாட்டேன்றது, மூச்சு வாங்கலாம், எதுவுமே செய்யலை. அவள் நிழல் நிற்கிறதே சொல்லி வைக்க மாட்டேன்றான். நல்லா வெயிலில் மேய்கிறான் பயவில். இவனுக்கு தூரம் லாங் ட்ராவல் தான் செட் ஆகலை. கொஞ்சம் செட் ஆகிடுவான். தண்ணி கிடக்கா, தண்ணி கொஞ்சம் நேற்று தண்ணி கொஞ்சம் கிடக்கும் வளங்க. இந்த அளவுக்கு கிடக்கா, இந்த சுடும். கொஞ்சம் மோட்ரு கீட்ரு எடுத்து விடுவோம். இருக்கிற தண்ணியாக குடிச்சிக்க அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி கரண்ட் அந்தளவுக்கு இல்லை. குடிக்கிற அளவு குடிச்சிட்டு வெளியேறு வாங்க. எங்கிட்ட ஆடுகள் குடிக்கலாங்க. லைட்டாக சும்மா ஒரு நாவை நினச்சிக்கலாம்.
அப்படியே இதிலே மேய்ங்க. பார்த்தியா சேட்டையை பார்த்தியா? நம்ம நண்டு பேத்திக்கு தண்ணி எங்கே இருக்குது, எங்கே குடிச்சிட்டு அவர் சேட்டை மேலே ஏறிண்டு பார்க்கணும். அங்கே ஏறாமல் இருக்க மாட்டேன். இப்போ நின்று அசால்ட்டை பார்க்குறவர். கல் சும்மா உப்பு குடிக்குது. ஏய் கிரேஷே, உன்னை பார்த்து தாண்டி உன் மகன் பின்னாடியே வர்றா. இங்கே நிற்கிறோம். இந்த விழுது வத்தியாத்தே வரு. தண்ணி விழுது வத்தியா? சத்தம் கேட்கலையா? பயம் இல்லை பயவில்லைக்கு. இந்த கிடங்கில் இருக்க தண்ணியே நம்ம ஆடுகளுக்கு சரியாக போச்சு. எல்லா ஆடுகளும் வந்து இப்பயே கிட்டத்தட்ட ஒரு 30 உருப்படி குடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 30 ஆடுகள் வந்து இன்னொரு ரவுண்டு குடித்தா சரியாக போகும். இங்கிட்டு கொஞ்சம் இந்த அங்கிட்டு கொஞ்சம் எல்லாம் கிடக்கு. அங்கே கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். கரண்ட் வர வரைக்கும் தண்ணியே குடிக்கிட்டே. நீ கிட மாட்டுக்கு தண்ணி இல்லை, ரொம்ப சிரமம் தான். இந்த வாழையை தாண்டா ஒரு தண்ணியாக குடிப்பானா? அப்படியே பற்றி விடுக்கா ஒரு ரவுண்டு. அப்படியே பற்றி விடுக்கா. தெக்க பக்கம் வச்சு விட தண்ணி நல்லா வந்துருச்சுக்கா. அந்த பக்கம் அப்படியே வரட்டும். போய் தண்ணியாக குடி. ஓடு ஓடு ஓடி அங்கிட்டு வா. இப்போ தான் கரண்ட் வந்துச்சு. செம்பரி ஆடு இப்போ தான் தண்ணி குடிச்சிக்கிருக்கு. நம்ம பசங்க ஏற்கனவே அதிலே குடிச்சாங்க. இன்னொரு ரவுண்டு இதிலே மேய விட்டு திருப்பி போக தண்ணியை குடிக்க விட்டு அப்படியே ஒரு நஞ்சு அடையை போட்டுருணுங்க. அடையை போட்டால் தான் நம்ம லஞ்சை முடிக்கும். ரேசி நீ வந்து எடுத்துக்கிடி. அவள் கருவச்சி அந்த வாரம் அங்கே நின்றுட்டு வர மாட்டேன்றா. நீ எடுத்து நின்றா பயவில் அப்போ தான் வருவா. நீ திண்டு அது தின்றாடியே தின்றா கருவச்சாய் வரலையா? வேணாம்மா பார்த்துக்கிட்டு வர மாட்டா அவர். போச்சு போ, அவ்வளோ தின்றா. நீ திண்டு பார்த்து நம்பிக்க. அவள் கடைக்கு பட்டியாக்கிட்டு வரா சுற்றி வர்றா பயவில். ஒரு ஜப்பானே அவர் பறத்துக்கு வரா. அவர் அத்து அவள் விட்டு திங்கிறதா தானாக திங்கிறதா? இந்த பொறா போட்டு இருக்குங்க. போட்டி பொறாமல் நிறையா இருக்குது. திண்டுக்க வாடா எங்கேயும்மா ஓடியா ஏட்டியா கூட்டத்தை விட்டியா போயிட்டு. சரி வா வாடா ஓடி குதிரை பண்ணி செம்பரி ஆடு கொடுத்து போகிறேன் கேட்க மாட்டேறீங்க. இன்னொரு ரவுண்டு தண்ணியாக குடிச்சிக்கா. போய் நேராக கரெக்டாக அங்கே தான் கருவாச்சியும் நம்ம நண்டு கூட்டு போகிறான். நண்டு அப்போ தான் நல்லா குடிக்கல. தண்ணி கிடக்குடா போங்கடா, கரண்ட்லாம் இருக்குடா. கொஞ்சம் எடுத்து விட்டு வச்சுருந்தேன். இன்னும் கடமாடு இன்றைக்கி என்னமோ வரவே இல்லைங்க. நம்ம மாப்பிள்ளை தான் வேகமாக போகிறாரு. தண்ணி இன்னும் குடிக்க போகிறான்னு தெரியல. வா ஓடியா இந்தா வா ஓடியாடா குடிச்சுங்கடா. அவ்வளோதான். கடமாடு வந்துச்சுன்னா அப்புறம் உழப்பிடும். இந்த போகிறாங்க தண்ணிலாம் கிடக்கு. நல்லா ஓட்டி விட்டேன். மனசார கிடக்குங்க. நீ தப்பா நம்ம மாப்பிள்ளையை குடிக்கிறது நானே பார்க்குறேன். குறியா தனியாக குறியா நல்லா குளுக்குன்னு கிணத்து தண்ணீரா. அந்த பக்கம் போங்கடா, அங்கிட்டு நல்லா கிடக்குடா. இதாவது உழப்ப அந்த பக்கம் போங்கண்ணா. பண்ண மரம் என்ன வேடிக்கை பார்க்க போறியா? இறங்கி இங்கேருந்து சொர்க்கம் அடிக்க போறியா? அது தண்ணி வாய் கட்டாது. அங்கிட்டு போ. அந்த குடிக்கிறேன் ஒரு அக்கா மகன் இல்லாட்டி வாய்க்காலில் கிடக்கு தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. வா ஓடியா போனால் கிடைக்காது. பொழுது போனால் வராது. பார்த்துக்க. பண்ண மரம் ஏன் நின்ட்ட போ. நேரம் அவ்வளோதான். வயக்காட்டுக்கு நாளைக்கு தான் வரணும். அப்படி நேரம் முள்ளுக்குள்ளே போங்க. இதுலேருந்து அவ்வளோதாண்டி. கம்மாவுக்குள்ளே மேய்வோம். இங்கேயே வயக்காட்டில் மேய்ச்ச வகுது நிறைய மாட்டேன்றது. அவ்வளோதான். கம்மா மேய்ச்சல் கொண்டு போகணுங்க. அவ்வளோதான். குறைஞ்சி வச்சு மேய்ச்சல் இந்த பக்கம் பண்ணமுறோம். நல்லா வெத்தலை போடுறியா? அப்போ தான் செம்பரி ஆட்டுக்காரங்களுக்கு இன்னும் 1 மாதம் மேய்க்கலாம் அந்த பட்டருக்கு சமாளிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வெள்ளாட்டுக்காரங்களுக்கு மேட்சை அவ்வளோதான் ஒடுங்கிடுச்சு. இல்லைங்க, ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆடுகள் எலும்பு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மேட்சில் பட்டையரை கடித்தாலும் தண்ணியை குடித்தாலும் சத்து பிடிக்காது. எனத்தோ வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். என் மேட்சை பத்தலாதுங்க. அவ்வளோதான். நமக்கு வெள்ளாடுக்கு வேறு மேட்சை பார்க்கணுங்க. எங்கேயுமே மேட்சை கிடைக்க மாட்டேங்குது. செம்பரி ஆடுக்கு வேண்டாம் நல்லா குனிஞ்சு மீமா. வெள்ளாடு அப்படி கிடையாது. கொஞ்ச நாள் மேய்ச்சிருந்தா மேட்சை தேடும். மேட்ச் எங்கே இல்லை. நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குறேன். இன்னும் அமைய மாட்டேன். இந்த இடம் தான் கொஞ்சம் பச்சையாக இருக்குது. அதனால தான் இந்த வயக்காடு இந்த பக்கம் சுற்றிக்கிருக்கேன். இதை விட்டால் வேறு பக்கம் போனால் ஃபுல்லாக அப்படியே தீ பிடிச்சி நிற்கிது. வாரு நம்ம மாப்பிள்ளையும் வாய்க்கட்டாதான் பிள்ளை எப்படியோ படித்து கிடச்சி. அவனும் வேறு வழி இல்லை. இங்கே வந்துட்டோம் வேறு வழி. இதை திண்டு பார்த்து எப்போம்டா ஜாமின்னு இருக்கான். கவலைப்படாதா மாப்பிள்ளை. கண்டிப்பாக மழை பெய்யும்டா. மழை வெஞ்சுன்னா இந்த இடம்லாம் நல்லா புல் அம்பிட்டு இருக்கும்டா. அது வரைக்கும் கொஞ்சம் அக்சஸ் பண்ணி தான் மாதிரி இவங்க செம்பிளாடு எனக்கு மெஞ்சு தான் பார்க்குறாங்க. ஒன்றும் கதை ஆக மாட்டேங்குது. நம்ம கருவாச்சி 2 வருஷம் குட்டி எவ்வளோ ஹைட் இருக்கான்னு பார்த்தீங்களா? இவன் வந்து 1 வருஷம் குட்டி ஆக போகிறா. இவளோட மக. ஆனால் நம்ம கருவாச்சி வந்து ஸ்கைஃபால் மக. அப்படி அது ஸ்கைஃபாலோட வர்க்கம் எல்லாமே குட்டையாக போச்சுங்க. இவ்வளோ தான் இருப்பா ஸ்கைஃபால். எனக்கு தெரிஞ்சு இதை விட கொஞ்சம் கூட இருப்பாள். ஆனால் இவ கூட பிறந்த கண்டுமே வளர்த்தியாக வந்துட்டு இவ அப்படியே அவங்க ஸ்கைஃபால் மாதிரியே மாறிட்டா. அதே போல் நம்ம முத்தலகு அதே நம்ம கருவாச்சி வர்க்குமா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நம்ம மாய்க்கா ஹைட்டு வர்றது 2 வருஷம் ஆயிருங்க. நம்ம முத்தலகு ஹைட்டு ஏற்கனவே குட்டியாக இருக்கா. இதில் வேறு 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு மாயக்கா ஹைட்டு கூட வராளான்னு தெரில. 2 வருஷம் ஆகும் மாயக்கா ஹைட்டு வர. நம்மளும் தீனின்னு அப்பப்போ பூச்சி மருந்து வரது கூட லிவர் டானிக் எல்லாம் கொடுத்து கரெக்டாக வச்சா தான் இப்போ ஹைட்டு வருப்போம். காரணம் நம்ம ஸ்கைபால் வர்க்குமா. ஸ்கைபால் வர்க்கெல்லாம் குட்டையாக போயிடுச்சுங்க. ஆனால் இருந்தாலும் மேட்சல் எல்லாமே எல்லாம் ரெட்டை குறுக்கு நல்லா பால் வர்க்கும். அதை வயசில் பாராட்டலாம். இந்த இருக்கா ஒரு முத்தலகு தரையிலேருந்து எத்தனை ஜானு பார்த்தாந்தா எனக்கு ஒரு 1 2 2.5 ஜான் தான் இங்கே இருக்கா. முத்தலகுனா முத்தலகு இருந்தாலும் முத்தலகு ஹார்லிக்ஸ் போட்டுக்கிட்டே சாப்பிட்டு ஸ்டெமினா ஏற்றிடுவோம். நான் முத்தலகு 4 மணிக்கு மேலே நல்லா ஆடி காற்று அடிக்க ஆரம்பிச்சேன்டே. நல்லா மேய்
இன்னும் அவ்வளோதான், வெயில் அடிக்காது. நல்லா அந்த முள்ளுக்குள்ளேயே மேய்ங்க, அந்த முள்ளுக்குள்ளேயே நல்லா பச்சை பசேன்னு பாருங்கள் எப்படி இருக்கு வருங்க. அப்படியே என்னமோ தண்ணி பாய்ச்சின அருகணக்கா இப்படி இருக்கா. இது ஒன்று தான் இப்போதைக்கு நல்ல மேட்சாக இருக்குது. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி 4 மணிக்கு மேலே ஆடி காற்று அடிச்சிருங்க. இந்நேரம் மேகம் இப்போ தான் கரெக்டாக கூடும்போது அந்த கிளச்சி விட்டுருது பைபிளில். ஆனால் நேற்று நைட் நல்லா சாரம் விழுந்துச்சு, இன்றைக்கி சொல்ல முடியாதுங்க. ஆனால் காற்று எடுக்குது, மழையும் மேகமாக இருக்குது, சாரலும் விழுகுது, ஒரே அதிசயமாக இருக்குது. என்ன தான் ஆச்சு தெரியல, கிளைமேட் எல்லாம் கிறுக்கு பிடிச்சி போல. எங்கே போயிட்டு வரீங்க? 10-15 பேருக்கு மேலே இருக்கீங்களே, 20 பேர் இருப்பீங்க போல. நல்லா அங்கிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வரீங்களா? இந்த காற்று அடித்தா பூ பறக்க ஓடி போயிருவீங்க. கரெக்டாக அந்த பூ விழுகுதுங்க, அதை பறக்க கரெக்டாக இருந்தால் அந்த கொம்மரி பிள்ளைக்கு தான் நிறையா ஓடுது பயவில்லைக்கு. இந்த மாப்பிள்ளை உன்னையும் சேர்த்து விட்டாங்களா, உன்னையும் கடுக்க போகிறாங்கடா. இவங்க கூட சேர்ந்தா நீ கட்டு போவிடி. பூ பறக்க நினச்சிக்க, சிக்கிறத கடிச்சு வகுத்துனப்போ பாரு. இவங்கெல்லாம் மோசமானவங்க, பூவும் பறிக்க வகுறு நப்பிடுவாங்க, உன்னை காய போட்டுருவாங்க. இந்த கடிக்கிறாங்க, நம்ம எலியம்மா கடிக்கல, பாவி ஏவி கடிக்க. இதாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தாங்க பச்சை பசைன்னு இருந்துச்சுங்க. நம்ம கம்மா பெருகி மறுகம்மா அடிச்சிருக்கும் போது அப்படி பசைங்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போல்லாம் திண்டு வெறுக்க வேணான்னு போட்டாங்க. இப்போ காஞ்சி போய் கிடக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைடி, நல்லா திண்டுக்க. நீ என்ன பண்ணுற? நீ ஏதாவது தின்னு இன்னும் அவ்வளோதான். நீ கையெல்லாம் பார்க்காத, நெத்தெல்லாம் கிடையாது. பாபி எங்கே வர? இங்கே வா பாபி, அதுக்குள்ளே ஓடிடுவேன். இங்கே வா, உனக்கு என்ன வச்சிருக்கேன் பாருங்க பாரு. ஏய் ஆத்தன் கவரி குட்டியாட்டி வாடி. முத்தளவு போயிட்டா திண்டி இலை வாரி ஊன்னு நாட்டுக்கடலை இலை கடிடி. ஆத்தே கடிக்க முடியலையா? பல்லு இல்லையா? கடி அவங்க கத்தி வராங்க. பா வாங்க ஓடியா தின்னு பாபியை. என்ன பாபி கூப்பிட்டா காது கேட்க மாட்டேன்றது, முதல்ல நல்லா கேட்குது. அப்படி கடிச்சு திம்பையா. வந்துட்டாங்க, மொத்த பேர் வந்துட்டாங்க. ஒரு வாடா கருப்புசாமி வா, உங்கள் அண்ணன் பலூன் பாண்டியில் வந்துட்டாங்க. இந்த எல்லா பேருக்கும் ஒன்றா எடுத்துக்கங்கடா. எடுத்து வந்துட்டேன் ஓட்டப்படி ஒடி கருத்தவனா கருத்தி சொருத்தே நம்மளுக்கு வாரு. அப்படியே செப்புரி ஊட்டி வேணக்கா இருக்கா, உடம்பெல்லாம் முடியா இருக்கான். எங்கள் பேன்றா வித்தியாசமாக கத்துறாங்க இப்போ ஒருத்தி. ஓடியா திருசா இங்கடா பலூனாக்கானா தின்னு வா முத்தலகே. ரொம்ப ஓடியா, உனக்கு கூப்பிட்றேன் கேட்காம போயிட்டேன். வரைக்கும் ஓ மரப்பெல்லாம் நான் பொழைக்க உனக்கு எடுத்து வைக்கிறேன். நீ தின்னு அப்படியே எடுத்துன்னு வந்துட்டாங்க போச்சு. அவ்வளோதான். தின்னு இப்போ இருக்கு, எப்படி டேஸ்ட்டாக இருக்கா? இருக்கிறதுலே நல்லா இந்த மரம் தான் பெரிய இலை. நல்லா திண்டு வகுத்துனப்போ டேஸ்ட்டாக இருக்குது. விட்டு வச்சுராத அம்புடுத்தான் பார்த்துக்கேன். அப்படி எடுத்துன்று மணி 6 கிட்ட ஆக போகுது. ஆனால் வெயில் இன்னும் நல்லா கூடுது, காற்றோட வேகம் அதிகரிக்குதுங்க. நேற்றாவது இதே இடத்துல நல்லா சாரலுக்கு போகிறதுல மழை இறங்கிடுச்சு. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் போச்சு. சரி நண்பர்களே, நான் இந்த காணொலி இதோட நான் படிக்கிறேன். இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம நிறைய பெண் குயின் இன்றைக்கி உண்ணாவிரதம் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது. இல்லை யாத்தே பெண்ணை கத்திக்கி இருப்பாங்க. நான் அப்பயே கூப்பிட்டு பார்த்தேன், வரமாட்டேன்ட்டா பயப்படல, எங்கிட்டோ ஓடி போச்சுங்க. கழட்டி விட்டோன்னே எப்படியா ஓடி போயிருங்க. போய் பார்த்தா தாங்க தெரியும் எப்படி இருக்கான்னு தெரில. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக போட்டிருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்குவா. வரட்டா, see you, பாய். முத்தலகே இன்னும் வீடு போமா, அண்ணன் எங்கே மேய்மா? மெய் எவன்டா அது சாமலுக்குள்ள உருண்டுருது? சாசா என்னாச்சு? சாம்பலை உருண்டு பார்ப்போம். அப்படியே வெள்ளையாருமான்னு பார்க்குறேன். நீ ஏற்கனவே வெள்ளையா தண்ணி இருக்க பிடிச்சி உருண்டுக்கு இருக்க சாம்பலில் பிடிச்சிக்கிட்டு நல்லா இருக்கும் போல். அது சூடு ஏற்றுறா போல் பய உள்ள. நீ யாரும் உருண்டுறாதீங்க, நீங்களாம் சின்ன குட்டிய. சாம்பலை கண்டா உருண்டுல ஸ்பெஷலிஸ்ட்டு. எங்கே நம்ம பூச்சி அவனால உருளுவாங்க.